இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சாயில் பொல்யூஷன். இவிஎஸ் சப்ஜெக்ட் கோடு GE3451. Soil pollution unit 2. Soil is the upper layer of the earth crust which is formed by the weathering of rocks. Organic matter in the soil makes suitable for living organisms. அதாவது சாயில்னா என்னன்னா, ஒரு எர்த்தோட அப்பர் லேயரில் இருக்கிற ஒரு கிரஸ்ட். எர்த்தில் நிறையா லேயர் இருக்கும், அதில் அப்பர் லேயரில் இருக்கிறதா ஒரு கிரஸ்ட். இந்த சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ராக்ஸில் இருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ராக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா வெதர் மூலிமா, கிளைமேட் சேஞ்ச் மூலிமா ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. இந்த சாயில் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸுக்கு ரொம்ப தேவையானது. அதில் சோர்ஸ் என்னென்னா டொமஸ்டிக் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், பெஸ்டிசைட்ஸ், ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். டொமஸ்டிக் வேஸ்ட்னா கேர்பேஜு, கிளாஸு, கேன்ஸ், பேப்பர், ஃபைபர்ஸ், பெயிண்ட்ஸ், கண்டெய்னர்ஸ். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்னா கெமிக்கல் மில்ஸ், டெக்ஸ்டைல் மில்ஸ், சிமெண்ட், பவர் பிளான்ட்ஸ். பெஸ்டிசைட்ஸ்னால் டேமேஜ் கிராப்ஸை இது பண்ணுறது. ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்னால் டிவைஸ், லெபார்ட்ரிஸ். எஃபர்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ், ஆசிட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஹெவி மெட்டல்ஸு. அதோட எஃபர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கெமிக்கல்ஸ், ஆசிட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஹெவி மெட்டல்ஸ் இதெல்லாமே முதல்னு சொல்கிறாங்க. ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸில் ஸ்டோனியம் 90 SR அப்படின்ற பொருள் ரொம்ப எஃபெக்டாக இருக்குன்றாங்க. நைட்ரஜன் ப்ராஸ்பரஸ் ஃபெர்டிலைசர்ஸ் N2 கிரவுண்ட் வாட்டர் லெவல். அதாவது நைட்ரஜன் ப்ராஸ்பரஸ் வந்து N2னால கிரவுண்ட் வாட்டர் லெவலை இது பண்ணுன்றாங்க. டாக்ஸிக் கெமிக்கல் ரெடியூஸ் சாயில். கெமிக்கல் வந்து அதிகமாக இருக்கனால சாயிலோட தன்மை வந்து இதாகுதுன்றாங்க. கண்ட்ரோல் சாலிட் வேஸ்ட் ப்ராப்பர்லி கலெக்டட் அண்ட் டிஸ்சார்ஜ். அதாவது ஒரு சாலிட் வேஸ்ட்டை நம்ம ப்ராப்பராக டிஸ்சார்ஜ் பண்ணணுன்றாங்க. கரெக்டான முறையில் நம்ம அதை இது பண்ணணும் அப்படின்றாங்க. பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் வேஸ்ட் சுட் பி பயோகேஸ். அதாவது பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் வேஸ்ட் வந்து நம்ம பயோகேஸாக யூஸ் பண்ணிக்கலாம் சாயிலில். இன்ஃப்ளேமபிள் கேஸ் ஆஃப் CH2 மீத்தேன் கேஸ் எஃபிஷியன்ட் சுட் பி ட்ரீட்டட் பிஃபோர் டிஸ்சார்ஜிங் தம் ஆன் த சாயில். அதாவது ஒரு எஃபிலியன்ட், அதாவது ஒரு கெமிக்கல்ஸை நம்ம இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது சாயிலில் கரெக்டாக டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஃப்ரம் வேஸ்ட் டு ரெக்வயரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். வேஸ்ட்லேருந்து நம்ம யூஸ்ஃபுல் ப்ராடக்டை இது பண்ணலாம் அப்படின்னு